வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த காஸ்டியூம்ல நீங்க என்ன பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. நான் இஸ்லாமுக்கு மாறி இருக்கேன். என்ன சொல்றது, ஒரு 2010 நான் இஸ்லாமுக்கு மதம் மாறிட்டேன். இப்போதான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பத்திரிகையில மீடியாவுக்கு மற்ற எல்லாருக்குமே சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட குடும்பத்தில் இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ண நினைச்சேன். ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லா ஹிந்து ஃபேமிலி, அம்மா சைட்ல வீட்டில் ஒரு இந்தியன் நேஷனாலிட்டின்னு கூட சொல்லுவேன், ஒற்றுமை இருக்குன்னு கூட சொல்லுவேன். என் குடும்பத்தில் நான் போய் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கல. லேட்டராக பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகி போச்சுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பிற்கால நான் பார்த்து பார்த்து அவங்க பழகிட்டாங்க. லேட்டராக அவங்க சொன்ன விஷயம் வந்து, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், உன்னோட கேரக்டர், உன்னோட குணம், அண்ட் நீ எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான இருக்காங்க. ஸோ உனக்காக வந்து நாங்கள் வந்து அந்த மதம் மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து இன்னும் நாங்கள் எந்த ஒரு காரணத்தும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. சிஸ்டர்ஸ் அண்ட் கதர் சிஸ்டர்ஸ் மறக்க மாட்டேன். ஸோ வித் மை ஃபேமிலி சப்போர்ட்டோட இப்போ எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பா ஏன் மாறணும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கே வந்து மைண்ட்ல அமைதெல்லாம் பல்ப் எரியும். கண்டிப்பா வந்து நீங்க ஒரு பண்ணனால மாறி இருக்கீங்க, இல்ல ஒரு துபாயில் ஒரு பெரிய துபாயில் பெரிய ஸ்டேஜ் கல்யாணம் பண்ணிருக்காங்க, இல்ல கல்யாணம் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நீங்க நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. இந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் அது கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைப்பேன். இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லவ் பண்றதுக்காக மாறணும் அப்படின்னா, மாறினதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த லவ் பண்ண பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு போயிட்டாங்கன்னா மாறினதுக்கு அப்புறம் ஒரு மதத்தை பத்தி தெரியாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பையனுக்காக மாறுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். ஸோ எனக்கு அந்த விஷயம் எனக்கு பட்டது இஸ்லாம் பத்தி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ அதோட சட்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். محمد رسول الله عليه صلاة الله وآله والآله